சைலண்டா இருக்கு. யாருக்கிட்ட போறது அவங்களுக்கு தெரியல. என்ன கொடுக்குறீங்க? சாப்பாடு பிரியாணியா? ஆமா. பாரு நைட்ல எத்தனை பீஸ் இருக்கு பாத்துக்க. அங்க வந்து பஸ்ல வந்து வேற யாருக்கா ஓட்ட கொடுத்தா ஆளை வச்சு பிரியாணி வச்சு விடுவேன். எனக்கு 2 பார்சல். 2 பார்சல் அதே மாதிரி சொல்லணும். போ 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 போ. சோறு கிடைக்கும், குடிக்க குடி கிடைக்கும், ஆனா பணம் கிடைக்குமா? பணம் இருந்தா சோறு வாங்கலாம், குடிக்க குடியும் வாங்கலாம். யார தேர்ந்தெடுப்ப? டிரைவரா? வேலைப்பா அப்படியே போயிடலாம். நீ சோகம்மா வாய காட்டு. சாப்பாடு, தண்ணி, பணம், இந்த 3 இருந்து வச்சுக்க விஷயம் ஓகே. சரி, யாரு ஓடனா நமக்கு என்ன? யாரு ஓடனாலும் இப்ப இருக்க போகுது. வண்டி நல்லா இருக்கதானே? எப்ப எலும்பு தின்னுட்டு நல்லா குடிச்சிட்டு படிச்சிருக்கான். பைசாவும் தண்ணியும் சாப்பாடும் வாங்கிட்டு போறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஏன் உட்கார்ந்து பேசுவோமே. சரி சரி. எனக்கு இத பத்தி என்ன சொல்லுங்க தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம உரிமை உண்டா வாக்களிக்கிறதுக்கு. நான் இப்ப இந்த நாள் அப்படி நினைக்கிறத ஓட்டு போடுறது உங்க உரிமை தானப்பா. அதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா 3000 4000 ஏலம் போட்டா இப்பயே ஓட்ட 5000 தந்தா வாங்கி ஓட்டுக்கு. போன வருஷமா? ஆமா. இந்த வருஷம் தருவாங்க நினைச்சிட்டு ஐயா நீங்க உள்ள போட்டுருவாரு. வாங்குறது குற்றம். பணம் போச்சா? உனக்கு மானம் போச்சு, மரியாதை. தமிழர்னா தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. பெரியார் சொன்னபடி, அம்பேத்கர் சொன்னபடி மரியாதை வாழமா வேண்டாமா? தமிழர்கள் இருக்குப்பா. நீங்க எல்லாம் தமிழர்கள் தானே? இந்தியர்கள் தானே? சட்டம் கம்மியா இருக்கு. காசு வாங்க மாட்டோம், எங்கள் ஓட்டு விற்பனைக்கு எல்லாம் உங்க வீட்டு கதவுல எழுதி ஒட்டுவீங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. ஓட்டு விற்பனைக்கு எல்லாம் ஒட்டுவீங்களா? ஒட்டுவீங்களா? அப்ப இந்த தேர்தல் வந்து கண்ணியமான தேர்தல். ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. மக்களால், மக்களாகவே, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் மக்களாட்சி. அதுக்கு இந்த ஓட்டு வந்திருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? இல்ல ஓ போடுவீங்களா? ஓ போடுவாங்க. 49 ஓ இருக்கிறத நல்லதா பார்த்து போடுங்க. சிரமமா இருக்குன்னா ஓ போடுங்க. என்ன செய்ய? எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா? கண்ணியமான தேர்தலுக்காக கூட நிக்கலாமா? தேர்தல் ஆணையமும் நம்ம ஆட்சித்தலைவரும் மக்கள் கண்காணிப்பாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை டெய்லி சொல்ல போறோம். நிச்சயமா இந்த தேர்தல் கண்ணியமான தேர்தலாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையில் படி நடக்குமா? 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 ஆட்சி